இந்த சூழ்நிலையில் இப்போது தலைமைச் செயலகத்துக்கு எதிரே அந்த புகைமூட்டம் ஏற்பட்ட பகுதிக்கு அருகே நமது செய்தியாளர் நந்தினி அந்த பகுதியில் இருக்கிறார். அவரிடம் நாம் இப்போது கேட்கலாம். நந்தினி, இந்த புகைமூட்டத்திற்கான காரணம் என்ன? தற்போது அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது சூழ்நிலை? கண்டிப்பாக கண்ணன், குறிப்பாக சிறிது நேரத்திற்கு முன்பாக இப்பகுதி முழுவதுமே புகைமூட்டத்தால் மிகவும் பாதிப்படைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக இங்கு பணிபுரிபவர்கள் பலராலும் சரியாக மூச்சு விட முடியவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர். இங்கு தலைமைச் செயலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்தவர்களும் பலரும் மிகவும் கடினமாக இருந்து வந்தனர். அவர்கள் மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் பலரும் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தனர். இந்த நிலையில் நம்முடன் ஒரு பொதுமக்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம்மா, இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தீங்க. இங்க இந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் புகைமூட்டமா இருந்தது, மூச்சு விடவே கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு தொண்டை எரிச்சல் இருமல் வந்துச்சு. மூக்க மூடலாம், மூக்க முடியாது. ஏன்னா சுகர் பேஷண்ட், அதனால மூக்க அதிக நேரம் மூட முடியல. எல்லாரும் கட்சி பட்டினேன். நானும் கொஞ்ச நேரம் மூக்க மூட அப்படி எடுக்க. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, போலீஸ்க்கு சொல்லுவாங்க, அப்போ தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களே, நாங்கள் கவனிக்கல. நாங்கள் லைன் தான் வந்து முதல்ல அனுப்பியிருக்கோம், நாங்கள் வயசானவங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிட்டாங்க லைன். இந்த இடம் ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்பவே கருப்பு நிறம் சூழ்ந்திருந்ததா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பார்க்க எப்படி இருந்தது? எதனால இந்த மாதிரி உங்களுக்கு மூச்சு திணறல்? அந்த நாள் கொசுனால அப்படி போட்டாங்களான்ற நமக்கு டவுட். அப்படிதான் ஒரு கொசு அந்த சைடு இருக்கிறனால அப்படி புகை போட்டாங்களா அப்படி வந்து எனக்கு தோணுது. மிச்சவர்கள் எப்படி தோணுதுன்னு தெரியாது. ரொம்ப நன்றிம்மா. குறிப்பாக நாம் பார்த்தால் இப்பகுதி முழுவதுமே புகைமூட்டத்தால் சூழ்ந்திருந்த நிலையில் தற்பொழுது சிறிதாக நார்மல், அதாவது பழைய நிலைமைக்கு வந்து இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை தலைமைச் செயலகம் வெளியே காற்றில் கலந்த புகை காரணமாக இப்பகுதி முழுவதும் மிகவும் கருமையாக சூழ்ந்திருந்தது புகைமூட்டமானது. குறிப்பாக இப்பகுதியில் பணியில் இருந்த காவல்துறையினர், பொதுமக்கள் கடுமையாக அவதிக்கு உள்ளாகியிருந்தனர். குறிப்பாக துறைமுகம் பகுதியில் இருந்து பரவி வரும் இந்த ரசாயன கலந்த புகையால் மூச்சு திணறல், கண் எரிச்சல் மற்றும் தொடர்ந்து இருமல் போன்ற பாதிப்பும் ஏற்பட்டு இருப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்திருந்தனர். குறிப்பாக இந்த நிலையில் தீவிரத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் பலரும் தங்களுக்கு முகக்கவசத்தை அணிந்து தற்பொழுது பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பொதுமக்கள் முகம் மற்றும் மூக்கை துணியால் மூடியும் இப்பகுதியில் தற்பொழுது இருந்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகம் சுற்று வட்டார பகுதிகளில் புகையில் தாக்கம் அதிகமாக உணரப்படுவதால் இங்கே உள்ளவர்கள் தொடர்ந்து இருமியபடியும் காணப்பட்டு வருகிறார்கள். இதனால் இப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக புகை பரவலுக்கு காரணமாக மற்றும் அதன் தன்மை குறித்து தற்பொழுது இந்த சம்பவம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது. குறிப்பாக எதனால் இந்த புகையானது வெளியே வந்தது எனவும் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக துறைமுகம் பகுதியில் இருந்து பரவி வரும் இந்த ரசாயன புகையால் தலைமைச் செயலகம் சுற்று வட்டாரத்தில் தற்பொழுது சுகாதார பாதிப்பு ஏற்படும் அச்சமும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அதிகாரிகள் நிலைமையில் தொடர்ந்து கண்காணிப்பு ஆனதும் தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சிறிதாக நார்மல், அதாவது சரியான நிலைக்கு தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. கண்ணன். நந்தினி, இப்போ இந்த புகைமூட்டம் ஏற்பட்டதற்கான காரணமாக இப்போ நீங்க அங்க நிக்கிறீங்க, நம்ம கேமராமேன் அங்க நிக்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? மூச்சு திணறலாம் இருக்குதா, இல்லைன்னா இந்த கண் எரிச்சல் எதுவும் இருக்குதா? நீங்க வந்த போது அங்க எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? உங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் காவல்துறையினர் எல்லாருமே கர்ச்சிப்பை வச்சு முகத்தை மூடி இருக்கிறாங்களே, அது மட்டுமே அவங்களுக்கு அது போதுமா? கண்ணெரிச்சல கர்ச்சிப்பை வச்சு மூடினா அது சரியாகுதா? எப்படி இருக்கிறாங்க அங்க உள்ளவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? கண்டிப்பாக கண்ணன், குறிப்பாக இப்பகுதியில் சிறிது நேரம் நாம் இங்கு இருந்தாலே நமக்கு மூச்சு திணறலானது மிகவும் சிரமமாக இருந்து வருகிறது. குறிப்பாக இப்பகுதியில் அதாவது ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக நின்று இருந்தாலுமே நமக்கு மூச்சு விடுவதற்கு மிகவும் சிரமமாக இருந்து வருகிறது. அதே போல கண்ணெரிச்சலும் தொடர்ந்து நமக்கு இருந்து வருகிறது. இதனால் இப்பகுதி வழியே செல்லும் போக்குவரத்தும் தற்பொழுது சற்று கடினமாகவே, போக்குவரத்து வாகன ஓட்டிகள் எனவும் தற்பொழுது கடினமாகவே இருந்து வருகிறார்கள். அதனை நம்ம ஒளிப்பதிவாளர் பீட்டர் காண்பிக்க நேரடியாகவே பார்க்க முடிகிறது. கண்ணன், அந்த பகுதியில் மருத்துவ ரீதியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளோ, ஏனென்றால் மருத்துவ துறையின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் தலைமைச் செயலகம். புதிய ஆட்சி வந்திருக்கிறது.
எரிவாயு கசிவு, விஷவாயு கசிவு இப்போது தலைமைச் செயலகத்துக்கு எதிரிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் வெறும் கர்ச்சிப்பை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு எச்சரிக்கை ஏதாவது ஒலிபெருக்கி மூலம் வழங்கப்பட்டதா அல்லது என்ன காரணத்தினால் இந்த விஷவாயு கசிவு ஏற்பட்டது என்பது குறித்து ஏதாவது அதிகாரபூர்வமான அறிவிப்பு அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் போக்குவரத்து துறை காவலர்களோ, தீயணைப்பு துறையினரோ அல்லது தலைமைச் செயலகத்தில் உள்ள அந்த மாசு கட்டுப்பாட்டு துறையினரோ, சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் உள்ள சுற்றுச்சூழல் துறை அலுவலர்களோ அதிகாரபூர்வமாக அந்த மக்களிடம் வந்து அந்த அச்சத்தை தவிர்ப்பதற்கான அறிவுறுத்தல்கள் ஏதாவது கூறியிருக்கிறார்களா நந்தினி? கண்டிப்பாக கண்ணன், குறிப்பாக இப்பகுதியில் அதாவது தலைமைச் செயலகத்திற்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள், இங்கு பணிபுரியும் காவல்துறையினர் என பலருக்கும் இங்கு சிரமம் ஏற்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இவர்களுக்கு இப்பகுதியில் மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவருமே முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் அனைவருமே முகக்கவசமானது அணிந்து தற்பொழுது இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் ஒவ்வொருவருமே தற்பொழுது முகக்கவசமானது அணிந்திருக்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பிலிருந்தும் மாசு கட்டுப்பாட்டு தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த காற்று மாசு எதனால் ஏற்பட்டது என தற்பொழுது வரை ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இதற்கான காரணம் என்ன என்பதும் குறித்தும் தங்களுக்கு தெரிய இருப்பதாகவும் தெரிவித்து வருகிறார்கள். கண்ணன், இருக்கக்கூடிய இடம் அந்த தலைமைச் செயலகத்துக்கு எதிரே உள்ள அந்த பேருந்து நிலைய பகுதி என்பது அந்த காட்சிகள் மூலமாக தெரிய வருகிறது. இப்போது சிஎம் கான்வாய் உள்ளே இருக்கிறதா அல்லது முதலமைச்சர் கோட்டைக்குள் தான் இருக்கிறாரா? மற்ற அமைச்சர்கள் ஆகியோர் பணிகள் அங்கு நடைபெறுகிறதா? அங்கிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தெரிகிறது? சிஎம் கான்வாய் அந்த கோட்டையில் இப்போது இருக்கிறதா அந்த விஷவாயு கசிவு ஏற்பட்ட போது, இல்லது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அல்லது மற்ற அங்கு துறை அலுவலர்களை வெளியேற்றும் பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படுகிறதா நந்தினி? கண்டிப்பாக கண்ணன், குறிப்பாக தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் பல அமைச்சர்கள் இருந்து வருகிறார்கள். அதே போல பொதுமக்களும் இருந்து வருகிறார்கள். சிஎம் அதாவது முதலமைச்சரும் அவர் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் இருந்து வருகிறார்கள். இந்த கசிவு தொடர்ந்து தற்பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது எதனால் ஏற்பட்டது என்றும் தொடர்ந்து ஏன் இதற்கு என்ன காரணம் என்றும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது நம்முடன் பொதுமக்கள் ஒருவர் இணைந்திருக்கிறார். பொதுமக்கள் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மூச்சு திணறலானது தற்பொழுது பலருக்கும் ஏற்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ இங்க தொடர்ந்து நமக்கு இங்க மூச்சு திணறல் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கண்ணன் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கும் பொதுமக்கள் அனைவருக்குமே மூச்சு திணறலானது பலருக்கும் மூச்சு திணறலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பலரும் தங்களுக்கு பாதுகாப்பாக முகக்கவசம் அணிந்து தற்பொழுது இந்த தலைமைச் செயலகத்தில் நின்று வருகிறார்கள். கண்ணன், நந்தினி, இப்பொழுது அந்த புகை மூட்டமானது குறைந்து இருக்கிறதா? அந்த பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் இந்த விஷவாயு கசிவு அந்த வாயு கசிவு இருந்தது? இதற்கு உண்மையில் இந்த துறைமுகம் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த கந்தகம் என்று அழைக்கக்கூடிய அந்த சல்பைட் என்ற பொருள் அந்த வெயிலால் தான் அந்த கந்தகத்தில் ஒரு வேதிவினை ஏற்பட்டு அந்த புகை மூட்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் பேட்டி எடுக்கும் பொழுது ஒருவர் குப்பை கூலங்கள் அதிகமாக அந்த பகுதியில் தலைமைச் செயலகத்துக்கு எதிரே குவிந்திருப்பதால் அதிலும் புகை மூட்டம் ஏற்பட்டதாக கூறினார்கள். உண்மையில் அந்த குப்பை கூல பகுதியிலும் தீ ஏற்பட்டதா அல்லது சல்பைட் புகை மூட்டம் மட்டும்தான் இருந்ததா அல்லது ரெண்டும் சேர்ந்த புகை மூட்டத்தால் அதிகமான அந்த மூச்சு திணறல் குமட்டல் ஏற்பட்டு விட்டதா நந்தினி? குறிப்பாக இங்கு அதாவது 45 மணி நேரத்திற்கும் மேலாக புகை மூட்டமானது இருந்து வந்த நிலையில் இங்கு பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த நிலையிலும் தற்பொழுது சிறிதாக நார்மல், அதாவது தொடர்ந்து சரியான தற்பொழுது மூச்சு விடுவதற்கான கடினமானது தற்பொழுது இல்லாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக சென்னை துறைமுகத்திலிருந்து கசிந்த வாயு தான் இதற்கு காரணம் எனவும் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல சல்பர் கலந்த புகையால் பொதுமக்கள் பலரும் தற்போது அவதி அடைந்து வருகிறார்கள். தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த துறைமுக நிர்வாகிகள் தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சூழல் தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக தீயணைப்பு துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். மேலும் இங்கு பணிபுரியும் அதிகாரிகள் பலரும் தங்களது பணிகளை உடனுக்குடனே செய்து வருவதால் தற்பொழுது சரியான சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. கண்ணன், நன்றி நந்தினி. இந்த வாயு கசிவுக்கு இடையே சிரமத்தோடு எங்களோடு அங்குள்ள கள நிலவரத்தை செய்தியாக
பொதுமக்களுக்கு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நீங்களும் புகைப்பட ஒளிப்பதிவாளர்களும் அங்கு பாதுகாப்பாக அந்த செய்திகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. மிக்க நன்றி. தொடர்ந்து நாம் இந்த வாயு கசிவு தொடர்பான துறைமுக அதிகாரிகளின் விளக்கம் மற்றும் வாயு கசிவு ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் இயல்பு நிலை திரும்பியது குறித்து தொடர்ந்து நாம் நேரலையில் தெரிவிக்கலாம். நன்றி ஓவியா.